வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பனியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு உன்னோட பார்த்துட்டு வரலாம் வாங்க. செந்தில் கடையில பாக்கெட் அடிக்கிட்டு இருக்க. டேய் செந்தில்னு கூப்பிட என்னங்கப்பான்னு கேக்குறாரு. உனக்கு காரை பத்தி தெரியுமாடான்னு பாண்டியன் கேட்க, காரை பத்தி ஓரளவுக்கு தெரியுங்கப்பா. ஏன் கேக்குறீங்கங்கிறாரு செந்தில். இல்ல, அரசி கல்யாணத்துக்கு கார் வாங்கி கொடுக்கணும்ல, ஒரு நல்ல காரா பார்த்து சொல்லு, வாங்கி கொடுத்துருவோம். பாண்டியன் சொல்றேங்கப்பா அப்படின்னு செந்தில் தலையசைக்க, சொல்ல மறந்துட்டேன். டெலிவரியை முடிச்சிட்டு அப்படியே பேங்க்குக்கு போய் டெபாசிட் பணத்தை எடுக்க போறேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்துருங்கிறாரு பாண்டியன். சரிங்கப்பா பண்ணிடுறேன்னு சொல்ல, மறந்துடாதுன்னு பாண்டியன் சொல்றாரு. அப்போ அங்கிள் கூப்பிட்டுட்டு சதீஷ் வர, வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்கிற பாண்டியன், டேய் பழனி, சரவணா, மாப்பிள்ள உட்கார ஸ்டூல் எடுத்து போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஓடி வர்ற சரவணன் அடுபவியமா ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டுட்டு இருக்காரு. பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும்னு சதீஷ் சொல்ல, உட்காருங்க மாப்பிள்ளங்கிறாரு பாண்டியன். பழனி, சோடா எடுத்துட்டு வாடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மாமா சீக்கிரம் வாங்க மாமான்னு சரவணன் சொல்றாரு. அப்புறம் மாப்பிள, திடுதிப்புன்னு வந்து நிக்கிறீங்க கடைக்கு, எப்படி இருக்கீங்கன்னு பாண்டியன் கேட்க, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சதீஷ் சொல்லிட்டு இருக்க, வாங்க தம்பி வாங்க அப்படின்னு ஒரு கோழி சோடாவை டொப்புன்னு உடைச்சு கொண்டு வந்து பழனி கொடுக்குறாரு. வேண்டாம் வேண்டாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, நம்ம கடைசி தான், ஸ்பெஷல் தான், குடிங்கங்கிறாரு பழனி. அட குடிங்க குடிங்க மாப்பிளங்கிறாரு பாண்டியன். மாப்பிள, மொத தடவையா நம்ம கடைக்கு வந்திருக்கீங்க, குடிங்கன்னு சரவணன்னு சொல்ல சதீஷ் குடிக்கிறாரு. செந்திலும் கண்கள்ல அன்போட பாத்துக்கிட்டு இருக்க, கடை ஒரு பார்வை பார்த்துட்டு, கடை பெரிய கடையா தான் இருக்கு அப்படின்னு சதீஷ் சொல்ல, கூட அத்தை வரலையா மச்சான்னு கேக்குறாரு செந்தில். இல்ல, நான் வந்ததே அம்மாவுக்கு தெரியாது அப்படின்னு சதீஷ் சொல்ல, என்னவா இருக்கும்னு யோசனையா பார்க்க, பழனி மட்டும் புன்னகையோட பாத்துட்டு இருக்காரு. நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்தேன் மாமா அப்படின்னு சதீஷ் சொல்ல, என்ன விஷயம் மாப்பிள சொல்லுங்கங்கிறாரு பாண்டி. சதீஷ் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம உட்கார்ந்துருக்க. ஏன் மாப்பிள, வேற ஏதாவது பிரச்சனையான்னு பாண்டியன் கேக்குறாரு. பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்ல, திடீர்னு நானும் எங்க அம்மாவும் உங்க வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சதீஷ் சொல்ல, அதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பழனி கேக்குறாரு. அட ஏன் மாப்பிள, அது உங்க வீடு மாப்பிள, நீங்க எப்ப வேணாலும் வரலாம் போலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, வர்றதெல்லாம் ஓகே மாமா, ஆனா வந்து என்ன பேசணும்னு இருக்குல்ல அப்படின்னு சதீஷ் சொல்ல, என்ன பேசுறீங்கன்னு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு செந்தில் கேட்க, என் அப்பா அம்மா என்ன நல்லாவே படிக்க வச்சிருக்காங்க, நான் நல்ல வேலையிலயும் இருக்கேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், என்ன என் குடும்பத்தை என்னால நல்லா பாத்துக்க முடியும், அப்பாவையும் வேலை செய்ய வேண்டான்னு தான் சொல்றேன், ஆனா அவர் அதை கேட்காம வேலைக்கு போறாரு, எனக்கும் என் வீட்டுக்கும் தேவையானதை என் சம்பளத்துல இருந்தே பண்ண முடியும், அம்மா உங்ககிட்ட கார் கேட்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல, அவங்க அப்படி கேட்டிருக்க கூடாது அப்படின்னு சதீஷ் சொல்ல, ஆளுக்கு ஒரு மனநிலையில அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. விடுங்க மாப்பிள்ள, இதுல என்ன தப்பு இருக்கு, இதெல்லாம் ஊர் வழக்கம் தானே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஊர் வழக்கமாவே இருக்கட்டும் மாமா, ஆனா எனக்கு பிடிக்கல, அம்மாவை கேட்டா அவங்க என்னென்னமோ காரணம் சொல்றாங்க, இந்த காரணத்துல எல்லாம் எனக்கு பெருசா உடன்பாடு கிடையாது மாமா, கல்யாணம் நீங்க தானே பண்ணுவீங்க, இதோட சேர்த்து கார் வாங்குறதுனா உங்களுக்கு தானே மாமா கஷ்டம், அதுக்கான காருக்கான பணத்தை நானே கொடுத்துடுறேன் அப்படின்னு சதீஷ் சொல்ல, என்னப்பா நீன்ற மாதிரி பாண்டியன் ஆரம்பிக்க, அது நீங்களே கொடுக்கற மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னு சதீஷ் சொல்ல, சரவணன் என்னடா நல்லவரா இருக்காருன்னு யோசிச்சு முடிச்சிட்டு இருக்காரு. என்கிட்ட சேவிங்ஸ் பணம் இருக்கு மாமா, நான் அதுல இருந்து கொடுத்துடுறேன் அப்படின்னு சதீஷ் சொல்ல, ஏய் மாப்பிள, நீ வேற, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மாப்பிள அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இல்ல மாமா நான் கொடுத்துட்றேங்கிறாரு சதீஷ். அட என்ன மாப்பிள, யாராவது மாப்பிள்ளை கிட்டயே வாங்கி மாப்பிள்ளைக்கே அதை சீர் செய்வாங்களா அப்படின்னு சரவணன் சொல்ல, கார்ல ஜாலியா போக போறது எங்களோட தங்கச்சி தானே மச்சான் அப்படின்னு செந்தில் சொல்ல, என் ஒய்ஃப கார்ல கூட்டிட்டு போக என்னாலயும் முடியும்ல மாமா அப்படின்னு சதீஷ் சொல்ல, மாப்பிள, அரசிக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறதுல எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, ஊர் உலகத்துல அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு கேக்குறவங்க மத்தியில பாருங்க இவ்வளவு நல்ல விதமா யோசிக்கிறீங்கல்ல, எங்களுக்கு அது ஒண்ணு போதும் மாப்பிளங்கிறாரு பாண்டியன். அது இல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, மச்சான் எம்பிட்டு நல்ல மனசு இருக்க மாப்பிளைக்கு நம்ம எம்பிட்டு செஞ்சாலும் தப்பே இல்ல மச்சான் அப்படின்னு பழனி ஜால்ரா போட, சரியா சொன்னடா பழனி, மாப்பிள, எங்க குடும்பம் எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ அரசிக்கு நீங்க வந்து மாப்பிள்ளைய கிடைச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ளங்கிறாரு பாண்டியன். சதீஷும் ரொம்ப சந்தோஷம் மாமாங்கிறாரு. கோமதியும் வீட்டுல இருக்க மத்த லேடிஸும் வர்ற கார் வந்து ஒரு பழைய வீட்டு முன்னாடி நிக்குது. வீடு ரொம்ப பெருசா ரொம்பவே அழகா இருக்கு. சொடக்க போடுற நேரத்துல கார் அரேஞ்ச் பண்றது, வீடு ரெடி பண்றதுன்னு மாமா எல்லாத்தையும் அசத்தலா பண்ணிட்டார் இல்லத்த அப்படின்னு மீனா சொல்ல, அம்புட்டு அக்கறை இல்ல அப்படிங்கிறாங்க கோமதி. அதெல்லாம் சரிதான்னு மீனா சொல்லிட்டு இருக்க, ஒருத்தர் கதவு திறந்துட்டு வந்து வணக்கம் போடுறாரு. வாங்க வாங்க வணக்கம்னு அவரு சொல்ல, திருன்னு எல்லாரும் முழிக்கிறாங்க. வாங்க, என் பேர் மணி அப்படின்னு சொல்ல, கோமதி யோசனையா வணக்கம் பண்றாங்க. உங்களை கூடமாட இருந்து பாத்துக்க ஹெல்ப் பண்றதுக்குன்னு பாண்டியன் சார் தான் அனுப்பி விட்டது அப்படின்னு அந்த பையன் சொல்ல, எல்லாரும் ஓ அப்படின்னு பாக்குறாங்க.
பரவாயில்ல, அர்ஜென்ட்டா ஏற்பாடு பண்ணியிருக்காரு மாமா அப்படின்னு கோமதி சொல்ல, குடுங்க பேக்க குடுங்கன்னு வந்து நிக்கிறாரு அவரு. இல்ல பரவாயில்லன்னு அவங்க சொல்ல, இல்ல இல்ல பரவாயில்ல குடுங்க குடுங்க அப்படின்னு எல்லார் கையில இருந்து பேக் வாங்கிக்கிறாரு. அவரு போர்ட்டர் மாதிரி பேக் தூக்கிட்டு எல்லாரும் உள்ளர வாங்கன்னு சொல்லிட்டு போறாரு. வெளிய இருந்ததை விட வீடு உள்ளர ரொம்பவே அழகா இருக்கு. நல்லா இருக்குல்ல இந்த மயிலு சொல்ல, அரசி வா நம்ம வீட்டை சுத்தி பார்க்கலாம். அத்தை, நான் கூட்டிட்டு போறேன்றாங்க ராஜி. ராஜியும் அரசியும் வீட்டை சுத்தி பார்க்க போக, இருங்க நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேங்கிறாரு அந்த பையன். எங்க போய் எடுத்துட்டு வருவீங்கன்னு கோமதி கேட்க, அந்த பையன் ஏதோ சொல்ல வர்றாரு. அதுக்குள்ள ஹோட்டல்லையா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சமையல் கட்டு எங்க இருக்குன்னு சொல்லுங்க நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்ல, என்னடா இதுங்கிற மாதிரி மயிலும் மீனாவும் பாக்குறாங்க. உங்களை சமையல் கட்டுக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு பாண்டியண்ணே சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த பையன் சொல்ல, ஏன்பா சமையல் கட்டுக்குள்ளேயே போகாம சாப்பாடு எப்படி வரும் அப்படின்னு கோமதி கேட்க, சமையலுக்கு ஒருத்தர் ஏற்பாடு பண்ணியிருக்காரு, நீங்க என்ன சாப்பிடணும்னு சொன்னாலும் அவங்க சமைச்சு கொடுத்துருவாங்க, நான் போய் எடுத்துட்டு வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு அந்த பையன் மணி சொல்ல, எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு. பாத்தியாடி, எப்பேற்பட்ட புருஷனை அந்த முருகன் எனக்கு கொடுத்திருக்காரு அப்படிங்கிற கோமதி ரொம்ப நன்றி முருகான்னு கைய கூப்பி வானத்தை பார்த்து கும்பிடுறாங்க. இந்த ஊர்ல சொதி ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்களே, அதை செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்னு மீனா கேட்க, மத்தியான சமையலுக்கு பண்ண சொல்லிடுறேன், இப்ப போய் நான் காஃபி எடுத்துட்டு வரேங்கிறாரு அந்த பையன். எந்த ஊருக்கு போனா என்ன சாப்பிடலாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறடி அப்படின்னு சொல்லிட்டே கோமதி அங்க இருக்க சோஃபால உட்கார, அதுக்கு தானே ஊர் ஊரா போறது அப்படிங்கிற மீனாவும் அப்பாடான்னு உட்காடுறாங்க. சரி இந்த பேக் எடுத்துட்டு போய் அந்த ரூம்ல வச்சிட்டுமான மயிலு கேட்க, அக்கா உட்காருங்க, காஃபி கீஃபி குடிச்சு முடிச்சிட்டு அப்புறமா போலான்னு மீனா சொல்ல, முதல்ல நீ உட்காருங்கிறாங்க கோமதி மயிலு கிட்ட. வீடு நல்லாதான் இருக்குன்னு கண்ணாலேயே வீட்டை பார்த்துட்டு கோமதி சொல்ல, ராஜையும் அரசியும் திரும்பி வர்றாங்க. எப்படி இருக்குன்னு மீனா கேட்க, சூப்பரா இருக்கு நீ, மேல ரூம் எல்லாம் செம்மையா இருக்கு அப்படின்னு அரசி சொல்ல, சூப்பரா இருக்குன்னு ராஜையும் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லி வச்ச மாதிரி 5 ரூம் இருக்கு, ஆளுக்கு ஒரு ரூமா எடுத்துக்கலாம் அப்படின்னு ராஜி சொல்ல, அதெல்லாம் தனியா இருக்க வேண்டாம், வேணும்னா நானும் இவ்வளவு ஒரு ரூம்ல தங்கிக்கிறோம், நீங்க ஒரு ரூம்ல தங்கிக்கோங்க அப்படின்னு கோமதி சொல்ல, அரசி கொஞ்சம் வலியோட பாக்குறாங்க. ஏன் தன்னு மீனா கேட்க, இல்லடி தெரியாத இடம், புது இடம், சேர்ந்தே இருக்கலாமே அப்படின்னு கோமதி சொல்ல, ஏன் பேய் ஏதாவது வரும்னு பயப்படுறீங்களா அப்படின்னு ராஜி கேட்க, நானே ஒரு பேயி, இதுல எனக்கு ஒரு பேயா? இல்லடி, என்னோட பயம் எல்லாம் மனுஷங்களை பார்த்துதான், பொம்பளைங்க தனியா இருக்கும், யாரும் வந்து கலாட்டா பண்ணிட கூடாதுல்ல, அதாண்டி சொல்றேன், நாம சேர்ந்தே இருந்துக்கலாம் அப்படின்னு கோமதி சொல்ல, எல்லாரும் ஓகேன்ற மாதிரி மெதுவா தலையாட்டுறாங்க. ஐயோ மறந்தே போயிட்டேன்னு கோமதி சொல்ல, என்னாச்சுத்த அப்படின்னு மயில பதறி போய் கேட்க, ஊருக்கு வந்துட்டோன்னு உங்க மாமா கிட்ட சொல்லவே இல்லடி, உன் பேக்ல என் போன் இருக்கு பாரு எடுத்து கொடுங்கறாங்க கோமதி. இதோ இதோ இதுக்குள்ளதான் வச்சேன் அப்படிங்கிற மயிலு இந்தாங்கத்தேன்னு எடுத்து கொடுக்குறாங்க. கோமதி கால் பண்ண பாண்டியன் எடுத்து காதுல வச்சு, ஹலோ கோமதி, அம்பாசமுத்திரம் போயிட்டீங்களா அப்படின்னு கேட்க, வந்துட்டோங்க அப்படின்னு கோமதி சொல்ல, கோமதி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கீங்களா வீட்டுக்கு போயிட்டீங்களா பாண்டியன் கேட்க, இல்லங்க வீட்டுக்கே வந்துட்டோங்க அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படியாங்கிறாரு பாண்டியன். நீங்க அனுப்பின பையனை பார்த்துட்டோம், நீங்க ஏற்பாடு பண்ண வீட்டையும் பார்த்துட்டோம், ஏங்க நீங்க சொல்லிவிட்ட பையன் வீட்டை வந்து திறந்து விட்டாங்க அப்படின்னு கோமதி சொல்ல, சரி சரி சரி, அப்புறம் வீடெல்லாம் எப்படி இருக்குங்கிறாரு பாண்டியன். வீடு நல்லா இருக்குங்கன்னு கோமதி சொல்ல, கோவிலுக்கு பக்கத்துல தானே இருக்கு பாண்டியன் கேட்க, நடந்து போற தூரமா மீனா சொன்னா அப்படின்னு கோமதி சொல்ல, கோமதி இவ்வளவு நேரம் ட்ரெயின்ல போயிருக்கீங்க, கை கால் எதுவும் வலிக்குதா அப்படின்னு ரொம்பவே அக்கறையா கேட்க, கோயிலுக்கு வந்ததுனாலயே என்னமோ கால் வலியே இல்லங்க அப்படின்னு கோமதி சொல்ல, அது சரி அப்படின்னு சிரிக்கிற பாண்டியன், கோமதி அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், மாப்பிள்ளை இன்னைக்கு கடைக்கு வந்திருந்தாப்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, குழலி வீட்டுக்காரரா அப்படின்னு கோமதி கேட்க, நம்ம அரசிய கல்யாணம் பண்ண போறவரு நம்ம மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல, என்னங்க அப்படின்னு கோமதி கொஞ்சம் பயத்தோட கேக்குறாங்க. அதான் அக்கா காரு கேட்டுச்சுல்ல, அக்கா வந்து நம்ம கிட்ட காரு கேட்டதுல மாப்பிள்ளைக்கு ரொம்ப வருத்தமா, அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா அப்படியே ஆடி போயிடுவ, காருக்கான பணத்தை நான் கொடுத்துட்றேன், காரை நீங்க வாங்கி கொடுத்த மாதிரி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அதுவரையிலும் ஆச்சரியமா கேட்டுட்டு இருந்த கோமதி, என்னங்க சொல்றீங்க நிஜமாவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, எல்லாரும் ஆர்வமா கோமதியவே பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா கோமதிங்கிற பாண்டியன் சொல்ல, அப்படியா சொன்னாரு அப்படின்னு கோமதி கேட்க, அட இவ ஒருத்தி, நான் என்ன பொய்யா சொல்ல போறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சட்டு புட்டுன்னு கல்யாணம் பண்றோமே, நல்ல மாப்பிள்ளையா இருப்பாரோ என்னமோன்னு சந்தேகப்பட்டேங்க, அப்பா இப்ப சரியா போச்சு அப்படின்னு கோமதி சொல்ல, எனக்கும் தான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏங்க பணம்லாம் வேணாம்னு சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு கோமதி கேட்க, ஏய் சும்மா ஏதாவது, நான் என்ன வேணும்னா சொல்லியிருக்கேன், வேணான்ட்டு தான் சொன்னேன் அப்படின்னு பாண்டியன் சந்தோஷமா சிரிக்க, பாத்தீங்களா நான் கோவிலுக்கு கிளம்பின நேரம் எல்லாமே நல்லதா நடக்குதுங்கிறாங்க கோமதி. ஆமா ஆமா அதுவும் சரிதாங்கிறாரு பாண்டியன். சரி கோமதி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் ராத்திரிக்கு போன் பண்றேன் பாண்டியன் சொல்ல, சரிங்க சரிங்க வச்சிடுறேன் அப்படின்னு கோமதி சொல்ல, சரி சரின்னு போன் வைக்கிறாரு பாண்டியன். சரவணன்
பிஸியா வியாபாரம் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏண்டா சரவணா, அரசிக்கு மாப்பிள்ளை பார்த்தது என்னமோ நானு, ஏதோ சாமிதான் மாப்பிள்ளைய கொண்டு வந்து கண்ணு முன்னாடி நிறுத்தின மாதிரி உங்க அம்மா பேசிட்டு இருக்கா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நம்பிக்கைப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல, அது சரின்னு சிரிக்கிறாரு பாண்டியன். இலை சரவணா, நானும் உன்கிட்ட கேட்கணும்னே நினைச்சிட்டு இருந்தேன். நீ ஏன்டா ஒரு மாதிரியாவே இருக்கங்கிறாரு பாண்டியன். நான் நல்லாதான்ப்பா இருக்கேன்னு சரவணன் சொல்ல, ஏய் இலை, எனக்கு தெரியாதா? நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன், ஒரு மாதிரியா தான் இருக்க, என்னடா அப்படின்னு கேட்க, உங்களுக்கு அப்படி தோணுதுப்பா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற சரவணன் அங்கிருந்து போயிடுறாரு. ஒரு வழியா சரவணனும் கொஞ்சம் ஸ்மார்ட் ஆயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அத்தை, மாமா என்ன சொன்னாருன்னு உங்க முகத்துல அப்படியே நவரசத்தையும் காட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, ஏய் உனக்கு தெரியுமா, அரசிய கல்யாணம் பண்ணிக்க போறவரு கடைக்கு வந்தாராம் அப்படின்னு கோமதி ஆரம்பிக்க, எல்லாரும் ஆர்வமா பாக்குறாங்க. அரசியும் கூட என்னங்கிற மாதிரி பாக்குறாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து கார் கேட்டாங்கல்ல, அதுக்கான பணத்தை அவரு குடுக்கறேன்னு சொல்லிட்டாராண்டி அப்படின்னு கோமதி சொல்ல, அட அப்படியாங்கிற மாதிரி மருமகளுங்க 3 பேரும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, நாங்க கும்பிடுற கடவுள் எங்களை கை விடலடி, இவளுக்கு நல்ல மாப்பிள்ள தான் கிடைச்சிருக்காருங்கிறாங்க கோமதி. ஆரம்பத்துல இருந்தே அவரு நல்ல பையன்னு எனக்கு ஸ்ட்ராங்கா தோணிக்கிட்டே இருந்துச்சு, கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, பரவாயில்ல அரசி, நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ அப்படின்னு மயிலும் சொல்ல, அரசி எந்த ரியாக்ஷனையும் காட்டாம உட்கார்ந்துருக்காங்க. அப்பாடா ரொம்பவே பரவாயில்லன்னு எல்லாரும் நிம்மதியா பாக்குறாங்க. மயிலு தன்னோட பேக் எடுத்து ஒரு ரூம்ல பெட்ல வச்சுட்டு உட்கார்றாங்க. மொபைல் எடுத்து சரவணனுக்கு போன் பண்ண, அதை எடுத்து பாக்குறவரு கடுப்பாயி கட் பண்ணி வச்சிடுறாரு. மயிலு ரொம்பவே சங்கடமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ரூம்குள்ள மீனாவும் ராஜியும் வந்து காஃபி சூப்பர்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க. அப்போ மயிலோட மொபைல் ரிங் ஆக ரொம்பவே ஆர்வமா ஓடி போய் எடுத்துட்டு, அவரு நினைச்சா கடைசியில கஸ்டமர் கேரு அப்படின்னு சலிச்சுக்கிட்டே வைக்க, என்னக்கா மாமா கால் பண்ணாங்கன்னு நினைச்சீங்களா அப்படின்னு ராஜு கேட்க, ஆமான்ற மாதிரி மயிலு தலையாட்டுறாங்க. அக்கா நீங்க ஓகேவா இருக்கீங்களா அப்படின்னு ராஜு கேட்க, ஏன் கேக்குறேன்றாங்க மயிலு. இல்ல, நேத்துல இருந்தே பாக்குறேன் நீங்க பதட்டமாவே இருக்கிற மாதிரி இருக்கு, மாமா கூட ஏதாவது சண்டையான்னு ராஜு கேட்க, சேச்சா அவர் கூட நான் ஏன் சண்டை போட போறேன் அப்படின்னு மயிலு சொல்ல, அப்ப வேற ஏதாவது பிரச்சனையான்னு ராஜு கேக்குறாங்க. இல்ல, சேர்ந்தாப்புல 4 நாள் ஆபீஸ்க்கு லீவ் போட்டிருக்கேல்ல, அதான் மனசுக்குள்ள படபடப்பா இருக்கு அப்படின்னு மயிலு சொல்ல, அக்கா ஊர் விஷயத்த ஊர்லயே விட்டுறணும், டூர் வந்தா வேற எதையுமே யோசிக்க கூடாது, ஜாலியா என்ஜாய் பண்ணணும் சரியா அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, காஃபி டம்ளரோட அரிசியும் உள்ளர வந்து உட்கார்றாங்க. ஏன் அரசி நீயே ஒரு மாதிரியா இருக்கன்னு மயிலு கேட்க, அம்மா கூட இருக்கிறதுக்கே பயமா இருக்கு, தொட்டதுக்கெல்லாம் அவங்க திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு அரசி சொல்ல, கொஞ்ச நாள் அப்படிதான் இருப்பாங்க, அப்புறமா சரியாயிடுவாங்க அப்படின்னு மயிலு சொல்ல, உச்சி கொட்டிட்டு வெறுப்பா இருக்காங்க அரசி. அப்போ அரசிக்கு அவங்க ஃபியான்சி கிட்ட இருந்து கால் வர அப்படியே திருப்பி காமிக்கிறாங்க. டிஸ்பிளேல சதீஷ்னு வருது. சதீஷ் அப்படின்னு ராஜு சொல்ல, ஓ மாப்பிள்ள சாரா அப்படின்னு மீனா சொல்ல, அப்படிங்கிறாங்க அரசி. என்ன பாக்குற, எடுத்து பேசுங்கிறாங்க மயிலு. அரசி ஆன்னு பாக்க, வெளியில போய் பேசு அப்படிங்கிற ராஜு, வேணாம் வேணாம் நீங்கே பேசு, நாங்கெல்லாம் வெளியில போறோங்கிறாங்க. இல்ல 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 இருங்க, நான் இப்ப பேசணுமா அப்படின்னு அரசி கேட்க, ஆமா பேசணும் இல்ல, இல்லன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா, பேசு அரசிங்கிறாங்க மயிலு. நீ பேசு அரசி, நாங்க எல்லாரும் வெளியில போறோம்னு மீனா எழுந்திருக்க, இல்ல இல்ல வேண்டாம் நீங்க இங்கேயே இருங்க அப்படிங்கிற அரசி காலை ஆன் பண்ணி காதுல வச்சு ஹலோங்கிறாங்க. ஹலோ எப்படி இருக்க அப்படின்னு சதீஷ் கேட்க, நல்லா இருக்கேங்கிறாங்க. 2 3 மெசேஜ் பண்ண, ரிப்ளையே வரல, அதான் கால் பண்ணேன். என்ன பண்றேன்னு சதீஷ் கேட்க, சும்மா தாங்க இருக்கேன் அப்படின்னு அரசி சொல்ல, கொஞ்சம் பேசலாமான்னு தயக்கமா சதீஷ் கேக்குறாரு. அரசி அமைதியா இருக்க, பேசலாமா அப்படின்னு அவர் கேட்க, அப்படிங்கிறாங்க அரசி. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தது, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குது, நீ ஏதாச்சும் குழப்பத்துல இருக்கியா, இல்ல நான் ஏதாவது பண்ண முடியுமா, நீ உன்னோட படிப்பு விஷயத்த பத்தி தான் இன்னமும் யோசிச்சுட்டு இருக்கியா, உன்னோட படிப்பு கெட்டு போகாம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அரசி. வீட்டுல இருக்கவங்க பெரியவங்க எல்லாரும் கோவத்துல ஏதாவது அவசர அவசரமா முடிவு எடுப்பாங்க, எல்லாத்துக்கும் நம்ம தலையாட்டணும்னு அவசியம் இல்லல்ல, நமக்கு எது சரியா வரும்னு நாம தான் பேசி முடிவு பண்ணணும். உனக்கு ஓகேனா நாம ஒரு தடவை நேர்ல மீட் பண்ணி பேசலாமா அப்படின்னு சதீஷ் கேட்டுட்டு இருக்க, அரசியோட மொழி 2 அப்படியே விரியுது. அவங்க 3 பேரும் ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல உட்கார்ந்து காஃபிய குடிக்கிற மாதிரி இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கு ஓகேனா நாம ஒரு தடவை நேர்ல மீட் பண்ணி பேசலாமான்னு மறுபடியும் கேக்குறாரு சதீஷ். நான் ஊர்ல இருக்கேங்கிறாங்க அரசி. ஊர்லயா, எந்த ஊர்ல அப்படின்னு சதீஷ் கேட்க, நான் அன்னிங்களோட இருக்கேன் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு அவசரமா காதுல இருந்து போனை எடுத்துடுறாங்க அரசி. ஹலோ ஹலோ அரசி அப்படிங்கிற சதீஷ் போன் எடுத்து பார்க்க கால் கட் ஆயிருக்கு. அதுக்குள்ள வச்சுட்டான்னு மயில சொல்ல, என்னாச்சு அரசி அப்படின்னு ராஜு கேட்க, எதுவுமே பேசாம வச்சுட்டேன்னு மீனா கேக்குறாங்க. என்னால பேசவே முடியலன்னு அரசி சொல்ல, அரசி நீ சாதாரணமா பேசு,
அப்படி பேசினாலே நிறைய விஷயத்துக்கு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு ராஜு சொல்ல, நான் ஒரு பெரிய விஷயத்த அவர்கிட்ட மறைக்கிறேன், தப்பு இல்லையாங்கிறாங்க அரசி. யாரு என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க, குமார் விஷயத்த சொல்றியா அப்படின்னு ராஜு கேட்க, தலையாட்டுறாங்க அரசி. அந்த வீணா போனவனை பத்தி எல்லாம் நீ யோசிக்கவே கூடாது அப்படின்னு ராஜு சொல்ல, ஆனாலும் பொய்யா நடந்துக்கிறது தப்பு தானே, ஏன் நீ தப்பு தானே நீ மயிலுகிட்ட கேக்குறாங்க. அது வரையில கொஞ்சம் சமாளிச்சுட்டு இருந்த மயிலு ஐயையோ அப்படின்ற மாதிரி ரொம்பவே திகைச்சு போய், தப்புதான் அரசி, ஆனா வேணும்னு நாம எதுவும் பண்றது இல்லையே, சூழ்நிலை நம்மள சில தப்பு செய்ய வச்சிருது, பொய் சொல்ல வைக்கும், என்ன பண்ண முடியும், நீ நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கதை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு யோசி அப்படின்னு மயிலு ஒரு வழியா சொல்லி முடிச்சிடுறாங்க. அரசிமா, அதான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு நம்பு அப்படின்னு மீனா சொல்ல, குழப்பத்தோடயே சரின்னு தலையாட்டுறாங்க அரசி. பயங்கர கடுப்புல வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க சுகன்யா கால் பண்றாங்க பழனிக்கு. டிவிஎஸ்ல வந்துகிட்டு இருக்க பழனி வண்டியை நிறுத்திட்டு போன் எடுத்து பார்த்துட்டு, காலையில இருந்து இவ எத்தனை தடவை தான் போன் பண்ணுவாளோ அப்படிங்கிற ஒரு கால் ஆன் பண்ணி காதுல வச்சு சொல்லு அப்படிங்கிறாரு. எங்க இருக்கீங்கன்னு சுகன்யா கேட்க, டெலிவரி முடிச்சு கடைக்கு வந்துகிட்டு இருக்கேன். பழனி சொல்ல, எப்ப வீட்டுக்கு வருவிய, திங்கிற நேரத்துக்கு தானா அப்படின்னு சுகன்யா கத்த, இப்ப நீ எதுக்கு போன் பண்ண அதை சொல்லு முதல்ல அப்படின்னு பழனி சொல்ல, உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல, எதுக்குங்கிறாரு பழனி. சொன்னாதான் வருவீங்களோன்னு சுகன்யா கேட்க, ஏதாவது அவசரமான வேலையாங்கிறாரு பழனி. தலை போற அவசரம், இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா அப்படின்னு சுகன்யா சொல்லிட்டு இருக்க. சுகன்யா வந்தன்னு பழனி ஏதோ சொல்ல வர்றாரு. வீட்டுக்கு வரலன்னா வீடு வீடா இருக்காது அப்படின்னு சுகன்யா கத்த, இப்ப மட்டும் அது என்ன வீடு வீடாவா இருக்குங்கிறாரு. இல்ல இப்ப நீங்க வர போறீங்களா, உங்க அக்காவுக்கும் மாமாவுக்கும் போன் பண்ணட்டுமா அப்படின்னு சுகன்யா கத்த, இப்ப போன் பண்ணி என்ன பண்ண போறாங்கிறாரு பழனி. நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், 10 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம், ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு வந்து சேருங்க அப்படின்னு சுகன்யா போனை வைக்க, பழனி பயத்தோட போனை பாக்குறாரு. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.